ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்டில் பாண்டியன் வானதி கிட்ட கேட்காத கேள்வியை கேட்டு ரொம்பவே அவமானப்பட்டாங்க. தன்னை காதலிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட எந்த காதலனும் கேட்கக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம பாண்டியன் கேட்டிருந்தாங்க. தன்னை கட்டிக்க ஆசைப்படுற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தான் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி நம்ம பாண்டியன் கேட்டாங்க. அதை கேட்டதுமே வானதி ரொம்பவே கோவப்பட்டாங்க. அவங்க கோவப்பட்டதை விட வருத்தம்தான் அதிகமாக பட்டாங்க. ஏன்னா நம்ம பாண்டியன் கேட்ட கேள்வி அப்படி. 2 வருஷமாக நான் அவன் பின்னாடி நாய் மாதிரியே சுற்றி அவனை காதலிச்சா அவன் என்னை இந்த மாதிரி நினச்சிட்டானே, நம்ம வழியை போக போய் தானே அவன் இந்த மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. நம்ம சேரன்கிட்டேயும் போய் இந்த மாதிரி உங்கள் தம்பி கேட்டாங்கன்னு சொல்லி அளவும் செஞ்சாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம நிலா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி போய் இந்த மாதிரி வானதி வந்திருந்தாங்க. அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்கக்கூடாத கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. வானதி உங்கள் பின்னாடி 2 வருஷமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அவங்க மனசார உங்களை லவ் பண்ண தான் செய்கிறாங்க. உங்களுக்கு வானதியை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அதுக்கு பதில் தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சேரனா இடத்துல இருந்தே எல்லாத்தையுமே யோசிக்கிறீங்க. வானதி இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அப்போ தெரியும் அவளோட கஷ்டம் என்னன்னு. அவங்க இங்கே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போனாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் கிளம்புறாங்க. போய் நம்ம வானதியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணுறத பார்த்த நம்ம சோழன், என்ன இவன் சம்மதமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே, இங்கே யாரை பார்க்குறதுக்காக வந்து நிற்கிற அப்படின்னு. அதுக்கு நம்ம பாண்டியன், இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வானதி கிட்ட போய் இவங்க சாரி கேட்க போகிறாங்க. அதை பார்த்து சோழன் ஏதோ தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக இப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சோழன் அங்கேருந்து கிளம்பாமல் ஒளிஞ்சிருந்து நம்ம பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. நம்ம பாண்டியனும் வானதிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. வானதி வந்ததுமே அவங்கக்கிட்ட போய் என்னோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இருந்த கோபத்தில் நம்ம வானதி பாண்டியன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச விரும்பலை. அவங்க கையில் குப்பையை எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்ததுமே பாண்டியன் மேலே கொட்டி, உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல, ஏன்னா நீ அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட, இப்போ என்ன வேற ஏதோ மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கட்டி வைக்க வந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. பாண்டியன் சொல்ல வரதை நம்ம வானதி கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்க இருந்த கோபம் அப்படி. இங்கே நடக்கிறத எல்லாத்தையுமே நம்ம சோழன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஓரமாக நின்று. பாண்டியன் இவ்வளோ அவமானப்பட்டோ அவங்களோட நிலைமையை சொல்லலான்னு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வானதி கேட்குற மனநிலைமையிலே இல்லை. ஏன்னா நம்ம பாண்டியன் செஞ்ச காரியங்கள் அப்படி. சோழன் வந்து பாண்டியன் மேலே உள்ள குப்பையெல்லாம் பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. என்னடா இதுதான் உன் ஃப்ரெண்டா, என்ன சுடிதார் போட்டு வந்திருக்காங்க உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலாய்க்கிறாங்க. அதுக்கு நம்ம பாண்டியனும், டேய் நான் இருக்கிற கடுப்பில் நீ வேற ஏதாவது பண்ணாத, நான் அப்புறம் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன் இப்போ தான் அவங்க செஞ்ச தப்பையே ரியலைஸ் பண்ணுறாங்க. நாம் அவசரப்பட்டுட்டோமோ, தான் அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது. அந்த பொண்ணு என்ன கட்டிக்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி பேசிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு மனசில் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கில்ட்டி ஆகுறாங்க. பாண்டியன் செஞ்ச இந்த காரியத்துக்கு வானதி கொடுத்த பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.